சண்டை போட்டுக்கிறாம. அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். என்னமோ எல்லா ஊருக்கும் போகிறத காட்டில் நம்ம ஊருக்கு வந்தால் மட்டும்தான் என்னது நம்ம ஆத்தாமார்களை பார்க்கும்போது நம்ம தாய் உள்ளே பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஓஹோ, நீங்களும் 20 வருஷமா 25 வருஷமா அந்த முகரக்கட்டையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அது பெரிய பாக்கியம் இல்லையா? சலிக்கலை. ஏன் நீங்கள் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நான் வரும்போது நீங்களே தான் உட்காந்துருக்கீங்க. ஓஹோ, அப்போ நீங்களே தான் பார்க்குறீங்க. அப்போ நானே தான் அப்போ உங்களை தானே பார்க்கணும். ஆக நல்லபடியாக நாடகம் துவங்கியிருக்கோம். சிறப்பாக நடத்தணும், அது எங்கள் வேலை. நல்லபடியாக உட்காந்து ரசிக்கணும், அது உங்கள் வேலை. அவங்க வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சுட்டோம்னா நாடகம் சிறப்பாக இருக்கும். அவ்வளவுதானே? கண்டிப்பா. இதில் என்ன பெரிய கோளாறு? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாவமாக இருக்கு உங்களெல்லாம் பார்க்க. ஏன் பாவப்படுறியா? இந்த மாசத்துல நாடகத்தை வச்சு ஓஹோ, உங்களெல்லாம் அந்த கொட்டுற பணியில் உட்கார வச்சு வம்பா இந்த காசு வாங்குறமே, இதெல்லாம் பாவம் இல்லையா? இறக்கப்படுறீங்களே. என்ன இறக்கம்? அதுக்காக வேணாம் காசு வேணாம் சொல்ல வேண்டியதானே? இது நம்ம பொழப்பு. ஏன் ஆத்தாமருக்கு பூரா முக்காடு விட்டே உட்காந்துருக்கீங்க? என்ன எல்லாம் மதம் மாறிட்டா? மதம் மாறிட்டா? ஆமாம்மா, பணி அது பணியை செய்யுது, நம்ம பணியை செய்கிறோம். பணிக்கு பயந்துக்கிட்டு முக்காடு போடுறதோ சொற்று போடுறதோ குல்லா போடுறதோ போடப்படாது. ஏன்? மனிதன் இயற்கையோடு ஒத்து வாழ பிழைக்கணும். எப்படி? பனியில் தெரியணும், வெயிலில் அலையணும், மழையில் நனையணும், காற்றுல அலையணும். இதெல்லாம் செஞ்சாதான் அந்த இயற்கை நம்ம உடம்போடு ஒத்து போய் நமக்கு எந்த தொந்தரவும் வராது. அதோட உடம்பு சரியில்லாமல் வந்தா நீங்கள் இப்படி முக்காடு போட்டு உட்காரத்தான் காய்ச்சல் தலைவலி சளி எல்லாமே வரும். நான்லாம் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அவுத்து விட்ட மாடு மாதிரி தெரிவேன், எனக்கு எந்த தொந்தரவும் வர்றதில்லை. பாருங்க, பனியில் இவ்வளோ வேர்வை எனக்கு வேர்க்குது, உங்களுக்கு வேர்க்குது அவத்தில. என்ன காரணம்? என்ன காரணம்? அது நல்ல உடம்புக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்லிக்கிறது. உடம்புல நல்ல உடம்பு இல்லைங்கிறீங்களா? கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் வேர்க்கத்தான் செய்யும். அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமா? அது பரவாயில்ல, விடுங்க, அதை பற்றி என்ன இருக்கு. ஆக இந்த பனி காலத்தில் நாடகம் ஆடும்போது ஒரு சங்கடம் என்ன தெரியுமா? என்ன? ஏதாவது நான் நல்ல விஷயம் சொல்லுவேன், கை தட்டலாம்னு உங்கள் மனசு நினைக்க, ஏன் கை தட்டுவா? தட்ட முடியாது. கை தான் கவுட்டுக்குள்ளே போயிருமே. குளிருக்கு மட்டும் கை 2 இடத்துக்கு தானாக போகும். அது எந்த 2 இடம்? ஒன்று நம்மளால் இப்படி கொடுத்து பாருவேன், இல்லைனாக்கா இப்படி கொடுத்து பாருவேன். ஏன்? உடம்புல சூடான இடம் அந்த 2 இடம் தான் எப்பவுமே உஷ்ணமாகவே இருக்கும். அதனால தான் காய்ச்சல் பார்க்குற டாக்டர் கூட நம்மளை மாதிரி பெரிய ஆளுகளாக இருந்தால் தெர்மாமீட்டர் 2 உதறிட்டு நாக்கை தூக்க சொல்லி அடியில் வச்சு பார்ப்பேன். நாக்கில் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தாக்கா கையை தூக்க சொல்லி அப்படி அக்கத்தில் வச்சு பார்ப்பேன். ரொம்ப பச்சை பிள்ளையா இருந்தால் அளவுக்கு அடியில் வச்சு ஆத்தே 102 டிகிரி இருக்குமே. வயசான ஆளாக இருந்தால் எப்பவுமே அப்படி இருக்கும் காய்ச்சல். இது தேவை. அவனுக்கு ஏதாவது சொன்னோன்னா ஏடிக்கப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. ஆக உஷ்ணத்துக்கு நம்ம கவுட்டுக்குள்ளே கை போனால் தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவன் கவுட்டுக்குள்ளே கை உருவாக்கப்படாது. அப்படி போனால் அவனுக்கு அது சுகமாக இருக்கும், நமக்கு அது சுகமாயிருக்கும். அதனால் கையை கவனமாக வச்சுருந்து நாடகத்தை நல்லபடியாக உட்காந்து பாருங்கள். அதில் என்ன வேடிக்கைன்னா, வருடத்துக்கு 12 மாதம். ஆமாம்மா. இந்த 12 மாதத்தில் 3 பங்கா பிரிச்சிருக்கேன். எப்படி? முன்னாங்கு 12. அதுக்கு கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. இது 4ம் கடுமையான பனிகாலம். மாசி வரைக்கும் இருக்கும் இந்த பனி. கார்த்திகை மார்கழி வந்துருச்சு. இந்த மார்கழியில மச்சும் குளிரும், அப்புறம் தையில தரையும் குளிரும். அப்படி குளிர்தான் செய்யும். புரட்டாசியில் அது இப்போ நான் கேட்டேன் அவனைய, இந்த 4 மாசத்தோட நிற்கிறேன், புரட்டாசிக்கு ஏன் போற நீ? ஆக குளிர் எங்க இருக்கா, நம்ம கவலைப்படக்கூடாது. இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? இந்த கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம மனசும் மாறும். புருஷன் பொண்டாட்டில 2 விதம் இருக்கு. அப்படி அந்யுன்யமா நகமும் சதையுமா எந்த நேரமும் ஒன்னாவே தெரிவா, எங்க போனாலும் பிரிய மாட்டாங்க. அப்படி ஒரு புருஷன் முண்டாட்டி. இன்னொரு புருஷன் முண்டாட்டினா நாயும் பண்ணியுமா அடிச்சுக்கிட்டே தருது எந்த நேரம். வள்ளு வள்ளு வள்ளுன்னு விடுவாங்க, சண்டை விடுவாங்க. முண்டாட்டி சோறு வச்சா கூட சண்டை விடுவேன். அப்படி சில புருஷன் முண்டாட்டி. இந்த 2 புருஷன் முண்டாட்டில இந்த மாசங்கள்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். எப்படி? கார்த்திகை மார்கழியில பார்த்தோம்னா எந்த நேரமும் சண்டை போடுற புருஷன் முண்டாட்டி கூட நம்ம ஆள் பொண்டாட்டியை வெளியில் போய் படுத்தான்னா சைஸாக கூப்பிடுவேன். எப்படி? கழுதே கொசு கடிக்குதா இல்லையா, எதுக்கு வெளியே போய் படுத்துருக்க, உள்ளே வந்து படுவா அப்படின்னா. ஏன் அக்கறையா? இல்லை, அனுப்புக்கு கூப்பிட்றது முதே அந்த குளிருக்கு லேசா கதகதப்பாக இருக்கணும். இதே பங்குனி சித்திரையில் பாருங்களேன், ரொம்ப அந்நுண்ணியமாக தெரிகிற புருஷன் முண்டாட்டியாக இருக்கும். அந்த பிள்ளை லேசாக அப்படி கையை தூக்கி அப்படி மேலே உடைச்சுனா தள்ளி போங்க கசகசன்னு கல்யாணம்
காரணம் அந்த மாதம் மேலே ஏறியும் கீழே ஏறியும் வெயில். ஓஹோ. அந்த கிளைமேட்டுக்கு தக்க மாதிரி மனசும் மாறும், உடலும் மாறும். அதனால அதை பற்றி நம்ம கவலைப்படாம அது பண்ணி அது செய்யட்டும், சரி நம்ம பண்ணி நம்ம செய்வோம். இப்போ நீங்கள் நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்ல போகிறேன். எப்படி தெரியுமா? கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க, நாடகத்தை பார்த்துடுங்க, அதோட பாட்டுகளை கேட்டுடுங்க, சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க, சோதர சகோதரிகளை வணக்கம். நாடகத்தை பார்த்துடுங்க. பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால போகாதீங்க நீங்க, நீங்க பின்னால அரங்கத்தில் பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, பின்னால போகாதீங்க, எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, முன்னாடி வந்தவர்கள் முடியும் வரை இருந்து என்னென்ன நடக்குதுன்னு கவனியுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க. கலக்கு மதிப்பு தரணும் நாடக, மதிப்பு தரணும், நல்ல கலக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டை கௌரவத்தை காப்பாற்றணும், கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டுக்கு குடும்பத்தை காப்பாற்றணும். தமிழ் விளக்கணும், நீங்க வேறு கவிக்குறி சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாம நாம் இருக்கணும். கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க, சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க, சோதர சோதரிகளை வணக்கம் வணக்கம். வணக்கமுங்க. முதல்ல நாடகத்தை அறிமுகப்படுத்துறேன், சரி அதுக்கப்புறமா நம்ம சொந்த தாக்கல் இருந்தா அப்புறம் பேசிக்கிறோம். சரிதானா? ஆமாமா. இன்றையதும் நமது கண்மாய் சோரங்குடி அறுபடை முருகனின் கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு மேலக்கை விழா கமிட்டியாளர்கள் சார்பாக இங்கே நடைபெறுகிற நாடகம் சத்திய ஹரிச்சந்திரா என்னும் நாடகம். அது விமர்சையாக இங்கே நடைபெறுகின்றே. நாடகம் மற்ற நாடகம் மாதிரி இல்லை, அது பெரிய நாடகம். அதனால நம்ம வேலையை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு எவ்வளவு பெருசு அவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். இதில் என்னடான்னா, இந்த ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு உண்டான பெருமை என்னன்னா, சொல்லுங்க. 1000 நாடகங்கள் ஆடினாலும் ஹரிச்சந்திரா நாடகம் ஆடித்தான் பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறது ஒரு முறை. என்ன ஒரு மாதிரியா சார்ல விழுகுத பனித்தூரல் வேற ஒன்றும் இல்லை, மழையெல்லாம் வராது. எப்படி மழை வரும்? மழை வருமா? பயப்படவே வேண்டாம். ஏன் வராதுன்னு எப்படி சொல்றீங்க? நான் ராசியானவன். என்ன ராசி? நான் கால் எடுத்து வச்சுட்டேன்னா மஜரோட மழை பெய்யாது. என்ன சொல்றீங்க? இப்போ நின்று பாரு கொஞ்ச நேரத்தில், அது நான் பார்த்துக்கிறேன். இப்போ தான் வேகமாக வருதோ, வர்ண பகவானுக்கு நமக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு. ஓஹோ. இந்த எந்த முக்காடு போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவ்வளோதான். முக்காடு போட்டாலே தான் சொன்னேன். மழையில் நனையணும், வெயிலில் தெரியணும்னு சொன்னேன். எதுக்கு முக்காடு விடுறிய? நான் மறுக்க முக்காடு போடுறேன்னா அதானே நாங்களும் முக்காடு மேலே முக்காடு போட்டிருக்கல. எனக்கு தான் சார்ல அடிக்க நனையாமையா இருக்கேன். மேலே முக்காடு அதை பற்றிலாம் உனக்கு அவ்வளோ தைரியமாக உட்காருங்க, ஒன்றும் மழை வராது. இது மழை அல்ல, மழையோடைய குஞ்சு. மலைக்கு குஞ்சு இருக்கான், அதோட குஞ்சு சின்னது, அதனால பெருசாக வந்தால் தான் மழை. இது மழை குஞ்சு. இந்த ஹரிச்சந்திரா நாடகத்திற்கு என்ன பெருமைடான்னா, பட்டாபிஷேக நாடகங்களிலே இந்த ஹரிச்சந்திரா நாடகம் ஒன்று. ஆமாம். அதில் என்னன்னா, மகாத்மா காந்தி அவர்களே இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து தான் சத்திய சோதனை அப்படிங்கிற நூலை எழுதினாருன்னு முன்னோர்கள்லாம் சொல்லி கேள்வி சொல்லுவாங்க. நம்ம பார்க்கல, மகாத்மா காந்தியை பார்க்குற அளவுக்கு நமக்கு வயசு இல்லை. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தில் என்னென்ன நன்மை இருக்குன்னு பார்த்து தம்பி மேலே போட்டுக்கூடாதீங்க, சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? இந்த ஹரிச்சந்திரா நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமன்கள் தென்னக மேடுகளுக்கும் வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற அருமை சகோதரர் உதயகுமார் அவர்கள் இங்கே ஹரிச்சந்திரனாக தோன்றி உங்களை எல்லாம் கேட்க எதுக்கு வாய்க்கு வர போட்டு வேகமாக எனக்கு தான் வாய்க்கு உர போட போகிறாருன்னு பார்த்தேன். தானே நமக்கு தேவையில்லையே, உர போடுறதே எனக்கு பிடிக்காது முதல்ல. அதற்கு அடுத்தபடியாக இங்கே சந்திரமதியாக எடுத்த உங்களை எல்லாம் கேட்க காத்திருக்கின்றார் அன்பு சகோதரி குயிலிசை கோகிலவாணி சோகர சத்திரகம் மண்ணை சார்ந்த பிஆர்ஜி பாரத்பிரியா அவர்கள் இங்கே சந்திரமதியாக தோன்றி உங்களை எல்லாம் கேட்க காத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திலே நட்புக்கென ஒரு கதாபாத்திரம், அதாவது இந்த சத்தியகீர்த்தி மாதிரி ஒரு உத்தமமான வேஷம் இந்த நாடகத்திலே கிடையாது. அப்படியா?
ஹரிச்சந்திரன் நாடு நகரத்தை விட்டு வந்தாருன்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? விஸ்வாமித்திரர்கிட்ட தாரவாத்தை கொடுத்து விட்டார். ஆமா. நாடு நகரத்தெல்லாம் கொடுத்து விட்டார். அதனால நாடு நகரத்தை விட்டுட்டு வெளியேறினார். சரி. சந்திரமதி அம்மா ஏன் வந்துச்சு? எதுக்கு? என்ன காரணம்? புருஷன் போற இடம் தான் பொண்டாட்டிக்கு சொர்க்கம். ஆமா, உண்மைதான். அதனால அந்த அம்மா வந்துச்சு, நியாயம். சரி. சத்தியகீர்த்தி ஏன் வரணும்? அப்புறம் நண்பர் இல்ல, மந்திரி தானே. ஆமா. யார் அரசாட்சி பண்ணா என்ன? நம்ம மந்திரி பதவியை காப்பாத்திட்டு பேசாம அங்க இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. இருக்கலாம். இன்னைக்குள்ள மந்திரியா இருந்தா அப்படித்தான் இருந்திருப்பார். அவா. ஆனா ஹரிச்சந்திரன் அப்படி மந்திரி அல்ல. அப்போ உள்ள மந்திரி. ஆமா, சிறந்த ஒரு நண்பனுக்கு என்னடா இருக்க வேகமா ஏப்பா, அந்த மைக்கு கொஞ்சம் உள்ளதில் வைக்க முடியாதா? இதை அவுத்து கூட மேலே ஏற்றிடுவேன். சத்தியத்தியாக எடுத்தவங்களை எல்லாம் நிகழ்க்க காத்திருக்கின்றார் அருமை நண்பர் ராஜ நடிகர் கன்னிக்குமரன் அவர்கள் இங்கே சத்தியத்தியாக அடிக்க காத்திருக்கின்றார். இல்ல